திரும்ப திரும்ப பேசுற திரும்ப திரும்ப பேசுற அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து நம்ம எவ்வளவுதான் காரி துப்புனாலும் சேதுபதி அவர்கள் வந்து சொன்னதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. போன வாரம் தான் தப்பு பண்ணவனை விட்டுட்டு தப்பு பண்ணாதவங்களை போட்டு போலன்னு போலந்தா ஏன் அப்படி பண்ற, ஷோவை பார்த்துட்டு வந்துருக்கியா இல்ல பார்க்காம வந்து பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களாகிய மக்கள் எல்லாரும் வந்து காரி துப்புனாங்க நம்ம சேதுபுரோவை. அப்படி அவ்வளவு காரி துப்பையும் இந்த வாரமும் தப்பு செஞ்ச பார்வதியையும் சாண்ட்ராவை விட்டுட்டு தப்பே பண்ணாத உண்மையை சொல்லணும்னா வச்சுக்கோங்க, இந்த சீசனோட ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் கேப்டன் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கானா வினோத் தான். அந்த அளவுக்கு கேப்டன்சில வந்து கச்சிதமா மனுஷன் பண்ணாப்ல. அப்படி இருக்கக்கூடிய கானா வினோத்தை கூப்பிட்டு வச்சு அவங்க தப்பு பண்ணாங்க நீ ஏன் கேட்கல, அவங்க தப்பு பண்ணாங்க, யோ தப்பு பண்ணவங்களை விட்டு ஏன் தப்பு பண்ணாத ஆள் அடிக்கிறீங்க? தப்பு அட்லீஸ்ட் ஒரு கேப்டனா இருக்கவங்க என்னங்க பண்ண முடியும்? ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு வேலையை சொல்ல முடியும், கரெக்டா? வேலையை சொல்லி இந்த வேலையை செய்யுமா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். அதுக்கு மேல அவங்க வேலை செய்யல அப்படிங்கிற பட்சத்துக்கு என்ன பண்ண முடியும்? அவங்கள வந்து அடிச்சு வேலை வாங்குறதா இல்ல இவங்களாம் வந்து என்ன குழந்தைங்களா, ஸ்டூடெண்ட்ஸா இவங்களாம் வந்து அடிச்சு வேலை வாங்குறதுக்கு? இவங்களாம் வந்து ஒரு ஜஸ்ட் கண்டஸ்டன்ட், இவங்களாம் அடல்ட்டுங்க, இவங்களாம் வந்து மெச்சூரான பர்சன். சாண்ட்ரா பார்வதிலாம் வந்து எவ்வளவு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க, எவ்வளவு தூரம் இங்க வந்திருக்காங்க, எவ்வளவு ஏஜ் அவங்களுக்கு ஆகுது. அவங்களோட அனுபவத்துக்கு அவங்க பண்றது தப்புன்னு தெரியல, அந்த தப்பு பண்ணிட்டாங்க. அந்த தப்பு பண்ண அவங்க ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சுட்டு கானா வினோத் ஏந்திரி எப்படி அவங்க தப்பு பண்ணலாம், அதுக்கு நீ தான் பொறுப்பு. என்னையா பேசுற நீ ஷோவை பார்த்துட்டு வந்து பேசுறியா இல்ல பார்க்காம வந்து பேசுறியா? எனக்கு உண்மையுமே புரியல நண்பர்களே. சேதுபுரு போன வாரம் அப்படிதான் வந்து சம்பந்தமே இல்லாம தப்பு பண்ணவங்களை விட்டு தப்பு பண்ணாதவங்கள கானா வினோத், அமித், ரம்யா இவங்க எல்லாம் போட்டு பொழந்துகிட்டு இருந்தாரு சம்பந்தமே இல்லாம. இந்த வாரம் அப்படிதான் குப்பையா கடந்துச்சு, அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். குப்பை எப்படி இருந்துச்சுன்னா கிளீன் பண்றதுக்கு முன்னாடி குப்பையா இருந்துச்சு. இது எப்படி கிளியரா நோட் பண்ணுங்க. உங்க வீட்டுல வீடு வந்து குப்பையா இருக்கும், நார்மலா வீடு தான் குப்பை ஆக செய்யும், கரெக்டா? அந்த குப்பை ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்து பார்த்தியா குப்பை இருக்கு, நீ கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப குப்பை போட்டா அது ஓகே. கிளீன் பண்ணாததுக்கு முன்னாடி குப்பை இருக்கு, அந்த குப்பையை கிளீன் பண்ண சொல்றதுக்காக கானா வினோத் ஒரு கேப்டனா எந்த அளவுக்கு இறங்கி பேச முடியுமோ அந்த அளவுக்கு மனுஷன் இறங்கி பேசுறாப்ல. அப்படி பேசுறதுக்கு கானா வினோத்தை கூப்பிட்டு பாராட்டி பரவாயில்ல இந்த விஷயத்த நீங்க கடக்கச்சனமா பேசி வேலை வாங்கிட்டாருங்க. ஃபைனலா பார்வதியை கூப்பிட்டு வேலை வாங்கிட்டு எப்படி இருமா இருக்கு. யாரோ ஒருத்தவங்களை வந்து டாப் 2ல கொண்டு வர்றதுக்காக கானா வினோத்தை போட்டு கடந்த 3 வாரங்களா வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு போடுறானுங்க, சம்பந்தமே இல்லாம போட்டு அடிச்சுட்டு இருக்கானுங்க. எதுக்குடா பண்றீங்க இதெல்லாம்? சீரியஸா எனக்கு அப்படிதான் கேட்க முடியும். எதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒண்ணுமே புரியல. விஜய் சேதுபதி இப்ப ப்ரோமோ 3ல வந்து ஒரு விஷயத்த வந்து அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காரு. கேப்டன் பதவி எப்படி இருந்துச்சுன்னு கேட்ட உடனே எங்களோட வன்ம அக்கா நம்ம தான் அப்பத்தா இருக்காங்களே, அப்பத்தா தலப்பா கட்டிக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணா அது வந்து கியூட்டாமா அப்படி நினைச்சிட்டு ஒரு கிரிஞ்சு ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீசோஹாசிரியை விட அதிகமான கிரிஞ்சு இவங்கதான். ரெண்டாவது சம்மந்தம் இல்லாம கத்துறது, இதுக்கு பேர் கியூட்டி, இதோட மேனரிசம் சொல்லி சொல்றாங்க. இவங்களுக்கு வந்து கானா வினோத்தோட கேப்டன்ஸே குறை சொல்லணும், கானா வினோத் எந்த இடத்துல மாட்டோம் எந்த இடத்துல நம்ம வன்மத்தை கக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிற நம்மளோட திவ்யா காயன்சி அவங்கள்ட்ட போய் கேட்கலாமா? அவங்க கிட்டையும் ஆதரி கிட்ட அரோரா கிட்ட கேட்டா வந்து வன்மம் அப்படியே கொப்பளிக்கும் வினோத் மேல. இதே திவ்யா கிட்ட போயிட்டு சாண்ட்ராவை பத்தி கேட்டா எல்லாம் பொழுது பேசுவாங்க. இல்ல அவங்க கூடயே இருக்கிற 2 அல்லக்கைகளோட ஆதரி மற்றும் அரோராவை பத்தி பேசணும்னா ரொம்ப பொழுது பேசுவாங்க. எதிரில் இருக்குது கானா வினோத். கானா வினோத்தை எந்த மாதிரியான ஒரு மனநிலை பாக்குறாங்க? திவ்யாலாம் லிட்டரலா வந்து கானா வினோத்தை ஒரு மாதிரி சாண்ட்ரா என்ன மனநிலை பாக்குறாங்களோ வினோத்தை அதே மனநிலை தான் பாக்குறாங்க. சாண்ட்ரா வெளிப்படுத்துறாங்களே தவிர திவ்யா வெளிப்படுத்தாம இருக்காங்க. அவ்வளவுதான் நண்பர்களே. இப்போ நீ திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ற நிறைய பேர் வந்து பின்னாடி வந்து நிறைய யோசிப்பீங்க, திவ்யா அந்த மாதிரி ஒரு கேம் தான் ஆடுறாங்க, அந்த அளவுக்கு உழைப்பும் இல்ல. சரி ஓகே, அது வேற டாபிக், அது நம்ம அப்புறமா போட்டு கிழிப்போம். இப்போதைக்கு என்னன்னா திவ்யாவை எழுப்பி கேட்ட உடனே திவ்யா வந்து வன்மத்தை கேட்கறாங்க. என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம போயிட்டு அட்ரஸ் பண்ணலாம்னு போனா பதில் இந்த மாதிரி தான் சார் வருது அப்படிங்கிற மாதிரி. லிட்டரலா கானா வினோத் வந்து கடந்த காலங்களில் எப்படி வந்து ஒரு பதட்டமா ஒரு மாதிரி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாம ஒரு மாதிரி இருந்தாரோ அந்த மாதிரி தான் ஸ்டில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து கானா வினோத்தை போட்டு புழக்கிறாங்க நம்ம திவ்யா, வன்மத்தை கேட்கறாங்க. இந்த இடத்துல சேதுபுரம் என்ன கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லட்டுமா? ஆக்சுவலா சொல்றேன் பாருங்களேன், திவ்யா இத்தனை வாரம் கேப்டன்சில வந்து யாருக்கிட்டையும் போயிட்டு சின்ன விஷயத்தெல்லாம் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாதே கிடையாது. பட் ஆனா இந்த வாரம் நீங்க லிட்டரலா நீ யோசிச்சு பாருங்க, பார்வதி வந்து லைட்டா வந்து சண்டை லைட்டா உரண்டு கேப்டன் இவன் கிட்ட சண்டைக்கு வரா. கேப்டன் நீ என்ன வந்து ஸ்கூலா படிக்கிற, நீ அடல்ட், நீ வந்து ஒரு கண்டஸ்டன்ட், அங்க கண்டென்ட் கொடுக்க பார்வதி வருது, முடிஞ்சா உன்னால எதிர்த்து பேசு, பேச முடிஞ்சா பேசு, பேச முடியல போ. அதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் கேப்டன் எதுக்கு எடுத்தாலும். ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து ரோஸ்ட் வந்து திவ்யாவுக்கு தான் வந்திருக்கணும். கேப்டன் அப்படிங்கிறவங்க
வீட்டு தலையா வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள், அதாவது வந்து பிரச்சனை எல்லாமே சின்ன சின்ன பிரச்சனை, அதாவது திவ்யா எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னா சொல்லுங்க, ஒரு சின்ன பிரச்சனை இவங்க கிட்ட யாரும் வந்து பேசிடக்கூடாது, பேசிட்ட உடனே கேப்டன் தான் வந்து பதில் சொல்லணும், இதுக்கு கேப்டன் தான் வந்து பதில் சொல்லணும். அப்ப நீ நீ எதுக்கு தான் வந்திருக்க நீ வீட்டுக்கு? இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணல, நீ பண்ண பெரிய பெரிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா காபாடு கத்துறது, இதெல்லாம் ஒரு இதுவா? இதெல்லாம் ஒரு இதுவாமா நான் கேட்கறேன் நானு. உடனே வந்து இந்த இடத்துல வன்மத்தை கேட்கறது. சோ அதனாலதான் இவங்க வந்து வன்மத்தை கேட்கறாங்க. விஜய் சேதுபதி திவ்யாவுக்கு கடந்த ஒரு 3 வாரங்களா ஒரு மிகப்பெரிய சொம்பூலம் வந்திருக்காருங்கிறது வேற விஷயம், அது அப்புறமா பேசுவோம். இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம். கானா வினோத்திட்ட வந்து குப்பையா இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி, சார் கிளீனா இருந்துச்சு சார், நான் கிளீன் பண்றதுக்கு தான் போய் பார்வதிட்ட பேசிட்டு இருந்தேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, சார் நீங்க ஏன் சார் போய் பார்வதிட்ட போயிட்டு பேசுறீங்க சார்? நான் 10 டைம் சொல்லிட்டேன் சார், 10 டைம் 15 டைம் சொல்லி அவங்க பண்ணல சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த இடத்த கட் பண்ணீங்களா? ஒரு 10 to 15 டைம் ஒரு கண்டஸ்டன்ட் கிட்ட, ஒரு அடல்ட் இருக்கக்கூடிய ஒரு மெச்சூரிட்டியான ஒரு கண்டஸ்டன்ட் கிட்ட, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ஒரு கண்டஸ்டன்ட் போயிட்டு ஒரு தலையா இருக்கக்கூடிய ஒரு ஆள் சொல்லும் பொழுது, அவங்க அந்த வேலை செய்யல அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அது யாரை கேட்கணுங்க? விஜய் சேதுபதி இந்த இடத்துல யாரை கூப்பிட்டு வச்சு நிக்க வச்சு கிழிக்கணும் நீங்க சொல்லுங்க? சாண்ட்ராவையும் பார்வதி வச்சு செய்யணுமா செய்யக்கூடாதா? நான் லைவ பார்த்தேன். அந்த இடத்துல கானா வினோத், நார்மல் கானா வினோத் இல்லாம ரொம்ப உண்மை சொல்லணும்னா பழைய கானா வினோத் தான் வச்சு செஞ்சுட்டுறப்பல கேப்டனா இருக்கிறதுனால ரொம்ப ஹம்பிளா ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி பார்வதி கிட்டே சாண்ட்ரா கிட்டையும் ப்ளீஸ் எனக்காக இந்த வேலையை செய்யுங்க. இந்த இந்த இடத்துல வந்து சின்னதா அது பூண்டு இதெல்லாம் வந்து உரிச்சு போட்டுருப்பாங்க, அவ்வளவுதான். கிச்சன் டீம் வந்து பண்ணியிருப்பாங்க. அது இன்டென்ஷனலா பண்ணாங்களா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. அது கூட எனக்கு டவுட்டா தான் இருக்கு. இன்டென்ஷனலா ஒரு வேலை பண்ணி கேப்டன் ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டணுங்கிறதுக்காக பண்ணாங்களா என்னங்கிறதுலாம் தெரியாது. அந்த இடத்துல குப்பையை கடந்துச்சு, அந்த விஷயத்த வந்து நீங்க வந்து இதை எடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு 10 டைம் கெஞ்சிராப்ல மனுஷன். ஃபைனலா அவர் அந்த இடத்துல சக்சஸ் பண்ணி அதை எடுத்துட்டாருங்க. குப்பையா ஆவறதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்து, குப்பை இருந்துச்சுன்னா குப்பை இருக்கதாயா செய்யும் வீட்டுல. வீட்டுல குப்பையே போடாம எப்படியா இருக்க முடியும்? குப்பை போட்டா அடுத்த செகண்ட்ல போய் கிளீன் பண்ணதான் இருக்கும். அதுக்கு தானே கேப்டன் இருக்காங்க, அதுக்கு தானே கிளீன் டீம்னு ஒண்ணு இருக்கு. சோ அதை தான் கானா வினோத் சிறப்பா பண்ணிருக்காரு. சார் 10 டைம் சொல்லி பண்ணல சார், நான் என்ன சார் பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது, சார் நீங்க சொல்லி முதல் டைமே கேட்டிருந்தா நீங்க ஏன் சார் 10 டைம் சொல்லிட்டோம்? யோ எனக்கு சீரியஸ் இதை சொல்லும் போது எனக்கு அவ்வளவு இரிட்டேட் ஆகுது நண்பர்களே. நீங்க சொல்லி முதல் டைமே கேட்டிருந்தா நீங்க ஏன் சார் 10 டைம் கெஞ்சணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இதுக்கு நான் என்ன பதில் சொல்லிட்டு? மக்களாகி நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் கேட்டுட்டா, ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீட்டுல இருக்கிறவன் எவன் கேட்கறான்? இத்தனை நாளா வந்து நீங்க வந்து அட்ரஸ் பண்ணீங்களா இஷ்யூ? அதுல எந்த கேப்டனும் எழுப்பி நீங்க சொன்ன உடனே அவங்க ஏன் பண்ணல? நீ அவன் சொன்ன உடனே அவங்க அந்த விஷயத்த பண்ணலனா நீ கேட்க வேண்டிய ஆளு கேப்டன் கிடையாது. யாரு பண்ணலையோ அவங்களை கூப்பிட்டு கேட்கணும். ஏங்க அவர் சொல்லி அவர் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட சொல்லும் போது ஏங்க பண்ணல, 2வது டைம் சொல்லும் போது ஏங்க பண்ணல, 10-15 டைம் எதுக்கு கெஞ்ச விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்பயே கேட்டுருக்கணுங்க. இது எப்படி இருக்குன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஆர்டிபிஷியலா கானா வினோத்தை வேணுமே அடிச்சு, ஆல்ரெடி கானா வினோத்துக்கு வந்து ஒரு சின்ன சரிவு ஏற்பட்டு பாத்தீங்களா ஓட்டிங்களா? அந்த சின்ன சரிவு அப்படிங்கிறது வந்து விஜய் சேதுபதியால தான், விஜய் டிவி விஜய் சேதுபதியால தான் கானா வினோத்துக்கு வந்து ஒரு சின்ன சரிவு ஏற்பட்டு இருக்கு ஓட்டிங்களா. ஏன்னா கானா வினோத்தை வந்து லிட்டரலா உள்ள இருக்கிறவங்க வந்து ஒரு மாதிரி போர்ட்ரேட் பண்றாங்க. இந்த ஆளுக்கு ஒண்ணும் தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி தப்பா போர்ட்ரேட் பண்றாங்க. சேம் லைக் அதே பேட்டர்ல விஜய் டிவி விஜய் சேதுபதி பண்றாங்க. ஏனென்றால் கானா வினோத் எந்த சிச்சுவேஷன்லயும் வந்து டைட்டில் வின்னர் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற வன்மத்துல தான் எனக்கு தெரியறானுங்க. உண்மை சொல்லணும்னா அதுதான். ஏங்க நான் இப்படி பேசணும்னா யோசிச்சு பாருங்களேங்க. 2-3-4 வாரமா ஒரு மனுஷனை வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு போடுறாங்க. அதை கேட்க வைக்கல. போன வாரம் ஒழுங்கா கேப்டன்ஷிப் பண்ணிருக்கான், இருந்தாலும் அதை கூப்பிட்டு வந்து பாராட்ட வைக்கல. சம்பந்தமே இல்லாம வினோத் ஒரு இழிச்ச அங்க உள்ள இருக்கவங்க தான் இழிச்சவாய, நம்மளால என்ன வேணா சொன்னா கூட நம்மளால ஜெயிலுக்கு போயிடுவான், எதிர்த்து பேச மாட்டான் எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. அப்படின்னா இந்த ஆள் அதுக்கு மேல இருக்காரு. இவரு எபிசோட பாக்குறாரா இல்லன்னு தெரியல. திரும்ப திரும்ப தப்பு பண்றவங்களை விட்டுட்டு தப்பே பண்ணாத ஆளை கூப்பிட்டு அடிக்கிறாங்க. அதுவும் லிட்டரலா வந்து வினோத். இதை தவிர அட்ரஸ் பண்றதுக்கு இந்த வீட்டுல நிறைய இருக்கு நண்பர்களே. 18+ கண்டென்ட் பத்தி நீ பேசலாம். அவங்க ஒரு 2 பேர் வந்து அவங்க ஆடுதுங்க ஒரு மாதிரி அது போட்டு, அதை பத்தி கேட்கறதுக்கு நம்மளுக்கு வந்து இது இல்ல. சோ அதை விட்டுட்டா வந்து இந்த மக்கரம் இருக்கான் பாருங்க, அவன் வந்து ஆதரிகிட்ட வந்து போயிட்டு ஒரு பிரச்சனை ஒண்ணு பண்ணா பாத்தீங்களா, அதை பத்தி கேட்க வைக்கல. எதுவுமே இல்லாம ஒரு கேப்டனா ஒரு மிக சிறந்த கேப்டன்சி கொடுத்த வினோத்தை இன்டென்ஷனா போட்டு டார்கெட் பண்ணி ஒரு ஆளு மேல வந்துடக்கூடாதுடா. ஒரு கானா வினோத் ஒரு இந்த இடத்துல இருந்து வரவன் இவன் தான் அப்படின்னா வெளியில இருக்கிற நாதாரிகளும் இப்படிதான் இருக்கிறானுங்க. ஏன்னா கேட்டா வந்து நான் அந்த ஊரு தான், ஆனா அந்த சப்போர்ட் பண்ண மாட்டேன், அந்த அவர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு முன்மாதிரியா இல்லையோ. உண்மையை சொல்லிட்டோம்னா இந்த சீசனோட பெஸ்ட் என்டர்டெய்னர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கானா வினோத் தான். கானா வினோத் போட்ட உழைப்புல கால்வாசி கூட நீங்க சப்போர்ட் பண்ற கண்டஸ்டன்ட் போடவே இல்லை. அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை.
இப்படி ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து கானா வினோத் வந்து தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது நம்ம வந்து சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் நமக்கு ஏற்படுது நண்பர்களே. எனக்கு இன்டென்ஷனலா போயிட்டு கானா வினோத் இந்த இடத்துல சப்போர்ட் பண்ண அவசியமே இல்லை. உண்மையிலுமே வந்து கையெழுந்து ஒரு மனுஷனை வந்து எப்படியாச்சும் தோக்கடிச்சிருன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒட்டுமொத்தமா பிளான் பண்ணும்போது அதை கேட்கணுமா இல்லையா? சம்பந்தமே விட்டு அடிச்சுட்டு இருக்காருங்க. சீரியஸாவே இருந்தாலும் ஹோஸ்ட் பண்ண தெரியுமா, என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒண்ணுமே புரியல. சரி, ஓகே டன். அடுத்த ப்ரோமோலாச்சும் ஏதாச்சும் வந்து சிறப்பா தரமா ஏதாச்சும் ஒரு நல்ல சம்பவத்தோட நல்ல விஷயமா வருதா என்னங்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. ஃபேஸ்புக்ல பார்க்குற நண்பர்கள் ஃபேஸ்புக்கோட பேஜுக்கு மேல நம்ம யூடியூபோட லிங்க் இருக்கும். யூடியூப் லிங்க் கிளிக் பண்ணி யூடியூப்ல தயவு செஞ்சு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்சம் புண்ணியமா போகும். ஏன்னா யூடியூப் போக மாட்டேங்குது, ஃபேஸ்புக்ல போகுது. ஸோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லைக் போட்டு விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹை பட்டன் தட்டி விடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹை பட்டன் தட்டி விடுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏவி.